வைத்தியர் புகழேந்தி, ரசவாத வைத்தியர். மூலிகையால் ஆகுமோ? முழுக்க முழுக்க உப்பு. உப்பால் ஆகாதது மூலிகையால் ஆகாது. அதனால் ஐவகை செய்நூறு முழுக்க முழுக்க இயற்கை உப்பு. இந்திரன் உப்பு, பனி உப்பு, பாறை உப்பு, வளலை உப்பு, அண்ட உப்பு, பிடி உப்பு. இதை வச்சு நான் கையாண்டுக்கிட்டு இருக்கேன். ஐவகை ஜெயநீர். இது அன்னப்பேதி. இது அன்னப்பேதி. காந்தத்துக்கு ஒட்டாது. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. அன்னப்பேதி காந்தத்துக்கு ஒட்டாது. இது வீரம்பூரம் சேர்த்துருக்கு. இது அயக்காந்த செந்தூரம். காந்தத்துக்கு ஒட்டாது. அயக்காந்த செந்தூரம் 100 படத்துக்கு சமமானது. கருவங்க செந்தூரம் நாகத்தை கெட்டி செந்தூரம் பண்ணியிருக்கு. கெந்தகத்தை நெருப்புக்கு புகையாது. 1000 டிகிரிக்கு ரசம் நிற்கும். தாளகம் மனோசீல சண்டமார செந்தூரம் நாகச்செந்தூரம் நாகத்துக்கு நுப்பாட்டி நாகத்தால் கொடுத்து அயக்காந்தம் கொடுத்து கெந்தகம் தாளகம் மனோசீல கௌரி லிங்கம் எல்லாம் கொடுத்து சண்டமார செந்தூரம் போட்டிருக்கு. நம்மகிட்ட இருக்குது. எந்த நோய்க்கும் 3 நாள் தான். இதை செந்தூரம் இதை தனியாக மாற்றிடுவேன். சூதை நீராக மாற்றிடுவேன். சூதத்தை 1000 டிகிரிக்கு நுப்பாட்டணும். சும்மா வெறும் இதெல்லாம் நுப்பாட்டுறது பெரிய விஷயம்ல, ஒரே நாளையில் நுப்பாட்டிடலாம். அதனால் அடியேன் கோவில்பட்டி புகழேந்தி வைத்தியர். மருந்துகள் இருக்குது, நிறைய இருக்குது. போய் பாரு, எடுங்க, உள்ளே போய் எடுங்க. போதும், வாங்க. அண்டக்கல் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். அண்டக்கல் எவ்வளோ வேணாலும் இருக்குது, வேண்டவங்க வாங்கிக்கோங்க. இது அண்டக்கல் சுண்ணாம்பு, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். அண்டக்கல் சுண்ணாம்பு. நாங்கள் அமுரி இங்கே கையினே காட்டுங்க. அமுரி பணம் கல்லில் இருந்து தான் எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். அந்த கல் எடுத்து போட்டோம். பணம் கல் அந்த 10 லிட்டர் 20 லிட்டர் தான் எடுத்து பனங்கல்லில் தான் நாங்கள் அமுரிங்கிற பானமாக தான். எழுதி வைக்கிறேன். பேசுங்க. அதனால் திருவள்ளுவர் முறைப்படி பஞ்சரத்தினம் 500, நவரத்தின சிந்தாமணி 800. மற்ற நூலை தொடர்றது கிடையாது. அதன் பிறகு திருவள்ளுவனுடைய ஞானவட்டியானுடைய என் குரு ஞானவட்டியான் அவனுடைய அருளால் எல்லா மருந்தும் முடிச்சிருக்கோம். 3 நாள் தான் மருந்து, விருந்தும் மருந்தும்ங்கிற மாதிரி முடிச்சிருக்குது. ரொம்ப நன்றி. அடியேன் புகழேந்தி கோவில்பட்டி தம்மம்பட்டி ஐயா சுப்பிரமணியன். அவங்களும் பெரிய கெட்டிக்காரு. எல்லா உப்பும் எடுத்து வச்சுருக்காங்க. எல்லா மூலிகையிலும் உப்பு எடுத்து வச்சுருக்கிறாங்க. வேணுங்கிறவங்க வாங்கிக்கிடலாம். போதும் தம்பி.